சிங்கப்பூரர்களில் குறிப்பாக இளையர்கள் தற்போது அதிகமாக மலேசியாவுக்கு சுற்றுலா செல்கின்றனர். அதற்காக அவர்கள் வாடகை கார்களையும் தனியார் பேருந்துகளையும் அதிகம் பயன்படுத்துகின்றனர். கார்களை வாடகைக்கு எடுத்துச் செல்லும் சிங்கப்பூரர்களின் எண்ணிக்கை 40 விழுக்காடு கூடியிருப்பதாக லைலோ வாடகை கார் நிறுவனம் தெரிவித்தது. பொதுவாக 20-30 வயது மதிக்கத்தக்கவர்களில் பலர் வாடகை கார்களில் செல்கின்றனர். மலேசியா செல்லும் வாடகை கார்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் 100 இருந்தது. இப்போது அது 300க்கு உயர்ந்துள்ளது என்று லைலோ வாடகை கார் நிறுவனம் கூறியது. பள்ளி விடுமுறையின் போது ஓட்டுநர் வசதியுடன் கூடிய கார்களை பல குடும்பங்கள் வாடகைக்கு எடுக்கின்றன. பொதுவாக 3 இரவுகள் தொடங்கி 1 வாரம் வரை கார்கள் வாடகைக்கு எடுக்கப்படுகின்றன. தனியார் பேருந்து சேவையும் பிரபலமாக இருக்கிறது. பினாங்கு, ஈப்போ ஆகிய இடங்கள் பிரபலமாக இருக்கின்றன. தாய்லாந்தின் ஹாட்டே நகருக்கும் சிலர் செல்கின்றனர். சிலர் கடற்கரைக்கு பிரபலமான மெர்சிங் தியோமான் தீவுக்கு செல்ல பேருந்துகளை வாடகைக்கு எடுப்பதாக டூர்ஸ் நிறுவனம் சொன்னது. மக்களின் தேவை மாறுபடுகிறது. அவற்றை பூர்த்தி செய்வதில் நிறுவனங்களுக்கு சில நேரங்களில் சிக்கல் ஏற்படுகிறது.